இந்தியன் டாய்லெட்ஸ் எவ்வளோ குறைஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் ஆகுது. குத்த வச்சு நான் உட்காரும் போது என்னுடைய தொடை வந்து என்னோட வயிற்றுல அழுத்தம் கொடுத்து என்னோட வயிறு ப்ரெஷர்ல யூரின் உள்ள இருக்கிற பேக் வந்து எம்டி ஆகுது. ஸோ ரெசிடுவல் யூரின் இருக்காது. போய் முடிச்சு எந்திரிச்ச அப்புறம் திருப்பி யூரின் வர மாதிரியோ சொட்டு சொட்டா போற மாதிரியோ திரும்பி முக்கி இருக்கிற ரெஸ்ட்டை பாஸ் பண்ற நிலைமை வராது. வெஸ்டர்ன் டாய்லெட்ல நான் இப்படி உட்காந்துருக்கேன், இந்த பொசிஷன்லேயே போறேன். அப்ப நான் யூரித்ரால ப்ரெஷர் கொடுக்குறேன். அப்ப யூரின் ஒழுகும் வராது. முதல்ல 6 வயசு 7 வயசுல இதெல்லாம் பேசிக் ஆஃப் லிவிங். நான் வந்து நான் சேர்ல இப்படி தான் உட்காடுறேன். சுவிட்ச் கிடையாது. சுவிட்ச் போட்டோடனே மோட்டர்ல போய் தண்ணி விழுக்கிற மாதிரி என் உடம்புல சுவிட்ச் இருக்கா? சுவிட்ச் போட்ட உடனே வெளியே வர்றதுக்கு என்னோட மசில்ஸ் தான் கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்படி உட்காந்துருக்கேன் சேர்லனா, நான் வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காந்துருக்கும் என்னோட சேர் பொசிஷன் சமம். என் உடம்புக்கு தெரியுமா நான் வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காரலன்னு ரிஃப்ளெக்ஸ் என்ன பண்ணும்? இன்வாலன்டரி ட்ரிபிள் ஆகும்ல. ஸோ நான் வந்து சென்சிங் வராது. அப்ப நான் இந்தியன் டாய்லெட்ல வெஸ்டர்ன் டாய்லெட்ல போகும்போது போக ஆரம்பிக்கும் அந்த ஃபோர்ஸ் இருக்கும். நாட்கள் போக போக நான் வந்து என் வயிற்றுலேருந்து ப்ரெஷர் போகாமல் யூரித்ராவை கீழே முக்கி நான் யூரினை வெளியே தள்ளும் போது ரெசிடுவல் யூரின் நிற்கும். ரெசிடுவல் யூரின் நின்றா இருமமோ தும்மமோ யூரின் லீக் ஆகும். குத்த வச்சு நீங்கள் யூரின் போய் பழகுனீங்கன்னா, இந்தியன் டாய்லெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ரெசிடுவல் யூரினே வயிற்றுல எதுவுமே இருக்காது. பேக் எம்டியாக இருக்கும். எப்பயுமே யூரின் போகும்போது தான் யூரின் பிளாடர் ஃபுல்லானால் தான் யூரின் போகிற இடத்துல யூரின் வர உணர்வு இருக்கும். நம்ம யூரின் போவோம். இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போயிட்டே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் யூரின் தான் இருக்கும். 10 தடவை படுத்துன்னு போங்க. யூரின் போகிற இடத்துல எப்பயுமே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கா? டாய்லெட்டை மாற்றுங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்து வர லேடிஸ்ட்டு சொல்வேன், உங்கள் வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட்டே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பாத்ரூமில் கீழே உட்காந்து யூரின் போயிட்டு தண்ணியை ஊற்றி விடுங்க. அந்த ஃப்ரீடம் கூட இப்போ இல்லாமல் இதெல்லாம் ஒரு இந்தியன் டாய்லெட் வச்சுருக்குது அசிங்கம், வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ஃபேஷன் நினைக்கிறோம். ஆனால் அது கடைசியில் அந்த அழகை வந்து நம்மளோட டோட்டலாக நம்மளுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், எவ்வளோ ஒரு அன்கம்ஃபர்டபுள். இது வந்து நம்ம ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சில பேர் இது டிஸ்கஸ் பண்ண கூட தயங்குவாங்க. இந்த ஒழுகிட்டு இருக்கல கிருத்தி, இதே பேஷண்ட்டை நான் வந்து கீழே உட்காரிச்சு உங்களுக்கு அந்த உஸ்ஸு சவுண்டு கேட்குதான்னு சொல்லுவேன். மேம் உஸ்ஸு சவுண்ட் நல்லா கேட்குது மேம். அப்போது உங்கள் வயிறு தான் எஃபர்ட் போடுது, தொடை வந்து வயிற்றமுக்கே. இதுக்கு மேலே இதுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய் டிஸ்கஸ் பண்ணி கெட் ட்ரீட்டட். இது வந்து குணம் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இதோடையே ட்ராவல் பண்ணி அவங்க அப்படி ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, இதை தான் ப்ரீமென்சுரல் டென்ஷனில் கொண்டு போயிடுறாங்க, போஸ்ட் மென்சுரல் டென்ஷனில் கொண்டு போயிடுறாங்க. அந்த லேடிஸ் கணவர்கிட்டே சொல்ல சங்கடப்படுறாங்க. இன்னைக்கு யார்ட்டையும் சொல்ல சங்கடப்படுற அண்ட் இதை பற்றின அறியாமல் இல்லாத ஒரு விஷயத்த அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம சேர்த்திட்டோம். நம்ம கடமை இஸ் டன். இனி அவங்க தான் அவங்க லைஃப்பை மாற்றிக்கணும். ஸோ இது வந்து போய் கேட்டு சரி பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ அவங்க வந்து தாராளமாக அது வந்து பேசலாம், வெளியில் வந்து பேசலாம், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லி சரி பண்ணிக்கலாம்.